அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் பித்ரு தோஷம் பற்றியும் அதனால் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களையும் பித்ரு தோஷத்தை நிவர்த்திக்கும் முறைகளை பற்றியும் இப்பதிவில் விளக்கப்பட்டுள்ளது. அனைவரும் படித்து பயன் அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது, தோஷத்தில் மிக கொடிய தோஷம் பித்ரு தோஷமாகும். அந்த பித்ரு தோஷம் வர காரணம் 1. கருச்சிதைவு, 2. பெற்றோர்களை இறுதி காலத்தில் கவனிக்காதது, 3. இளையதாரத்து பிள்ளைகள் மூத்தோருக்கு திதி தராதது, 4. தந்தைக்கு எத்தனை தாரம் இருந்தாலும் அனைவருக்கும் தவறாமல் திதி தர வேண்டும், 5. ஆண் வாரிசு இல்லாத சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, சகோதரர் ஆகியோருக்கு திதி கொடுக்காவிட்டால் பித்ரு தோஷம் வரும். துர்மரணம் அடைந்தவர்களுக்கு திதி கொடுப்பதோடு மட்டுமின்றி கயா சென்று கூபசிதார்த்தம் செய்யாவிடில் பித்ரு தோஷம் வரும். குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்திருக்கள் என்கிறோம். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாததால் வருகிற தோஷம் பித்ரு தோஷம் ஆகும். இதை பற்றி அவரவர் ஜாதகத்தில் கண்டறிந்தால் தெரிந்து கொள்ளலாம். அதாவது, ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகுவுடனோ அல்லது கேதுவுடனோ எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் பித்ரு தோஷம் உண்டு. அதற்கான பரிகாரம்: ராமேஸ்வரம் சென்று தில ஹோமம் செய்வதும், கயா சிரார்த்தம் செய்வதும், காசி அலகாபாத் சென்று திவசம் செய்வதும், திருவெண்காடு சென்று திதி கொடுப்பதும் இந்த தோஷத்திற்கு ஆன பரிகாரங்கள் ஆகும். தில ஹோமம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். குடும்பத்தில் யாரேனும் விபத்துக்களில் இறந்திருந்தாலோ அல்லது தற்கொலை செய்து கொண்டிருந்தாலோ மட்டும் தில் ஹோமம் செய்ய வேண்டும். அனைவரும் இயற்கை மரணம் அடைந்திருந்தால் தில ஹோமம் செய்ய வேண்டியது இல்லை. தோஷம் உள்ளவர்களுக்கு தோஷத்தினால் ஏற்படும் தீய விளைவுகளை இங்கு காண்போம். 1. திருமணம் நடக்காது அல்லது மிகவும் தாமதமாக திருமணம் நடக்கும். விவாகரத்து ஏற்படலாம் அல்லது அந்யோன்யம் இராது அல்லது குழந்தை பாக்கியம் இருக்காது. ஒரு சிலருக்கு கடுமையான உடல் உபாதை, மனநோய் காரணமாக தாம்பத்திய வாழ்க்கை பாதிப்படையும். 3. ஒரு சிலருக்கு பல முறை திருமணம் நடக்கவும் வாய்ப்புகள் உண்டு. 4. கலப்பு திருமணம், இரகசிய திருமணம் நடக்கவும் வாய்ப்பு உண்டு. இவர்களது குடும்பம் ஜோதிட ரீதியில் எவ்வளவோ அதிர்ஷ்டமான கிரக நிலைகள் பெற்றிருந்தாலும் அந்த பலனை இவர்கள் அடைய முடியாமல் பித்ருக்களும் பித்ரு தேவதைகளும் தடை செய்கிறார்கள். பித்ருக்களின் சாபம் கடவுள் நமக்கு தரும் வரங்களையே தடுத்து நிறுத்தும் தன்மையுடையது, சக்தியுடையது ஆகும். இதற்கான பரிகாரம்: சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்யவும். இந்த அபிஷேகம் அமாவாசை அன்று செய்தால் நல்லது. இந்த அபிஷேகத்தை பார்த்த நாள் முதல் உங்கள் பித்ரு தோஷம் கண்டிப்பாக விலகும். சிவன் கோவில் சென்று
அபிஷேகம் செய்ய இயலாதவர்கள் 100 கிராம் பச்சரிசி, அகத்திக்கீரை, 50 கிராம் கருப்பு எள், 100 கிராம் வெல்லம், வாழைக்காய் ஆகியவற்றை அமாவாசை அன்று பசுமாட்டிற்கு கொடுக்க பித்ரு தோஷம் கண்டிப்பாக நீங்கும். இதை தொடர்ந்து 9 அமாவாசைக்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். இதனால் பித்ரு தோஷம் முழுமையாக நீங்கும் என்பது உறுதி. அன்பர்களே, தங்களுக்கு யாருக்கேனும் பித்ருதோஷம் இருந்தால் இதன்படி இப்பதிவில் உள்ளபடி செய்து தங்களது பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளவும். அப்பொழுதுதான் இறைவனுடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். நாம் நலமுடன் வாழ முடியும். அன்பர்களே, இப்பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.